Hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது yellow gaming. ஓகே, என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல முறையா ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இனிமேல் நான் இதே மாதிரி நிறைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வாங்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்து ஒரு ROG ஃபோன் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணலாமா வேணாமாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது வந்து IQOO அப்படின்னு ஒரு புது ஃபோன் இருக்குது. IQOO மேக்ஸிமம் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது விவோவோட சப் பிராண்ட், அதாவது விவோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோ இல்லையா, கேமரா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி விற்பாங்களே, அவங்க தான் அவங்களோட அடுத்த பிராண்ட், அடுத்த கேட்டகரி பிராண்ட், அதாவது அவங்களோட இன்னொரு பிராண்ட். ஓகேங்களா, இதுதான் IQOO ஃபோன். சூப்பராகவே இருக்குது. பாக்ஸ் எல்லாமே செமையாக இருக்குன்னே சொல்லலாம். பாக்ஸ் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸே பார்க்கும்போதே ஃபோன் வேறு லெவலுக்குன்னு தோணுது. ஓகே, ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 1 வீக்காக. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பக்காவாக பேக் ஆகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ROG வேணால் உங்களுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபோன் தான். ஃபோனை தனியாக எடுப்போம், ஃபோனை ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து ஏதோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க IQOO சைட்லேருந்து. நிறைய மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜ் வேணும்னா பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேபிள், C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. C டைப் கேபிள் ப்ளஸ் வந்து இந்த கார்னரில் இது ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த கேபிளில் என்னத்தை போய் நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. OnePlusல ரெட் கலரில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இங்கே கொஞ்சம் செமையாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேமிங்கில் நீங்கள் சார்ஜ் போட்டு ஆடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஃபுல் ரிவ்யூ வேணுமா, அந்த மொபைல் எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத ஃபுல் ரிவ்யூ பண்ணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்து வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் உள்ளே இருக்கணும் கண்டிப்பாக ஃபோனில். இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 90 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆக்சுவலாக ஹெட்ஃபோன் சொல்ல மாட்டாங்க, அது இயர் ஃபோன் சொல்லுவாங்க, இயர்ஃபோன். ஓகே, அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 வாட் சார்ஜர். ஆக்சுவலாக நான் இந்த ஃபோனை பார்த்து ஷாக் ஆனதுக்கான ரீசனே இதுதான். 55 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா ஃபோன்ஸ் பாக்ஸில் 18 வாட் சார்ஜரோடு நிப்பாட்டிடுறாங்க, அதுக்கு மாதிரி கொடுக்கறதில்ல. 55 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது, தெறிக்க விடுற மாதிரி இருக்குது. ஓகே, 55 வாட் சார்ஜர் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத மறக்காமல் நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ரிவ்யூக்கு. அது போக 55 வாட்ஸ் சார்ஜரை வச்சு நீங்கள் 0 to 15 மினிட்ஸில் பண்ணலான்னு சொல்லி பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. IQOOலேருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே, அடுத்ததான் ஃபோனுக்கு வருவோம். இதுதான் அந்த ஃபோன் எப்படி இருக்குது. ஃபோன் சும்மா தாறுமாறாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேக்கில் வந்து Gorilla Glass யூஸ் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிளாக் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நல்ல ரிஃப்ளெக்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் வேரியண்ட் பார்க்கும்போது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நான் இதில் வந்து வால்கானோ ஆரஞ்சுன்னு ஒரு வேரியண்ட் இருந்தது. அந்த வேரியண்ட் தான் வாங்கணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருந்தது. கடைசி வரைக்கும் கிடைக்குது. நம்ம புக் பண்ணலாம் வீட்டுக்கு போயிட்டு நினைக்கும்போது அதுக்குள்ளே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வீடியோ பார்த்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வால்கானோ ஆரஞ்சு வேரியண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயோ எனி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவைலபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். இருந்தால் கண்டிப்பாக அந்த கலர் வாங்க. அந்த கலர் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது மேட் ஃபினிஷ். ஸோ இதில் டச் பண்ணும்போது வர ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அதில் வரக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு பேக் சைடு இருந்தால் இப்போ பேக்கில் வந்து Gorilla Glass கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கேன். இங்கே 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 மான்ஸ்டர் ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. ட்ரிகர் பட்டன் வந்து மான்ஸ்டர் பட்டன் சொல்கிறாங்க. அது ஏன்னா இவங்க மான்ஸ்டர் UAன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா நீங்கள் அதை விளாண்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கேம், அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேம் செக்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒன்லி கேம் ஆடும்போது எந்த வித லேகோ எதுவுமே இல்லாமல் பேட்டரி யூசேஜை கொஞ்சம் அதிகம் பண்ணி உங்களுக்கு லேக் இல்லாமல் கொடுக்கும். அது ஒரு ஆப்ஷன். ஸோ மான்ஸ்டர் UA யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன், ஒரு வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ப்ளஸ் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AI பட்டன். இது டெடிக்கேட்டட் AI பட்டன் கொடுக்குறாங்க. இந்த AI பட்டனை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நிறைய பிராண்டில் அதை தராமல் இருந்தாங்க, இப்போ எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா. ஓகே, வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஒரு சிம் ட்ரே. இது டியூவல் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாதுப்பா. அதனால் 256 GB வேரியன்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களோட மெமரி பேஸ் வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுவீங்க பொறுத்து 128 256 வாங்கிக்கோங்க. இதில் மொத்தமாக 3 வேரியன்ட் இருக்குது. அது என்னங்கிறத பேக்கில் சொல்கிறேன். அடுத்து C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ C டைப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி வரும். அடுத்து வேணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்ப லவுடாக தான் இருந்தது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல லவுடான சவுண்ட் தான் கிடக்குது. பட் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல. டவுனில் மட்டும் தான் ஸ்பீக்கர், மேலே டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டாப்பில் ஸ்பீக்கர் இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஓகே, சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகே, அடுத்து ஃப்ரெண்டை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6.44 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD+ டிஸ்பிளே. ஸோ
ரெசல்யூஷன்லாம் தாறுமாறாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறக்கோ அல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ தாறுமாறாகவே இருக்கும் ஃபோனுன்னு சொல்லலாம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமராங்கிறது மேலே இருக்கிறதே அதுதான். இதுக்குள்ளே சின்ன பஞ்ச் ஹோல்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பஞ்ச் ஹோல் மாதிரி தான் தெரியுது. ஓகே, வேறு என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நினச்சதை விட நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பேக்கில் கொரில்லா கிளாஸ் கர்வ்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்லேயே அதை தான் நினச்சேன். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சேஷன் அப் கிளாஸ் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சென்சேஷன் அப் கிளாஸ், ஓகேங்களா. இதுக்கு பேர் கொரில்லா கிளாஸ் இல்லாமல் புது வகையான ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி IQOO சைட்லேருந்து சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன் எது கம்ஃபர்ட்டாக இருக்குது இல்லைங்கிறத. ஓகே, அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது டச் சாம்பிள் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டச் பண்ணக்கூடிய அளவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குதுங்கிறத கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது டச் சாம்பிள் வந்து 180 GHz கொடுத்துருக்காங்க. அதாவது 180 GHzங்கிறது இப்போ ஐஃபோனில் கூட 120 தான் கொடுக்குறாங்க. 180 கொடுத்துருக்காங்க. ஸோ டச் சாம்பிள் ரேட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். டச் ரெஸ்பான்ஸுங்கிறது தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். அடுத்து வேனாக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் 60 GHz கொடுத்துருக்காங்க. 90 GHz அது 120 கொடுத்துட்ருக்காங்க. 60 கொடுத்துருக்காங்க. பட் கேமிங் ஃபோன்னா ஒரு 90 கொடுத்துருக்கலாம். 60 வரைக்கும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது உங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு. ஓகேன்னு தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 865 தான் இப்போதைக்கு இருக்கிறதுல ஃப்ளாக்ஷிப் சிப். இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலுமே யூஸ் பண்ணக்கூடிய Snapdragon 865 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஒரு கிமிக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பேஸ் வேரியண்ட்டை ரொம்பவே விலை கம்மி பண்ணுங்கிற பிளானில் தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பேஸ் வேரியண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக பேஸ் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 128 8GB ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256GB இந்த 2 வேரியண்ட் இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 5G கிடையாது இந்த 2 பேஸ் வேரியண்ட்லையுமே. அடுத்ததாக வரக்கூடிய 256GB 8GB வேரியண்ட்டில் ஒரு 5G கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5G வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி தேதிக்கு ஒரு 5Gன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆகும்னு வச்சுங்களேன். கொரோனா போயிட்டே இருந்துச்சுன்னு 10 வருஷம் கூட ஆகலாம். ஸோ சொல்ல வரேன், இன்னும் 2 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதாவது மினிமம் இருக்குது. ஸோ இந்த தேதியில் நீங்கள் 5G ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் இதை விட அப்டேட்டடான 5G ஃபோனே இன்னும் லான்ச் ஆகிடும். ஸோ 5G ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் எடுக்க முடியாது. ஸோ 5G இல்லாமல் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு 5Gயோட தான் வேணும்னாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ 5G இல்லாமல் வாங்கினா நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரைஸுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஓகே, அதில் இன்னொன்று இருக்குது. 5Gயோட வாங்கினா என்ன, 5G இல்லாமல் வாங்கினான்னு கேட்பீங்க இல்லையா. 5Gயோட வாங்கினாலும் அதே சிப் தான், 5G இல்லாமல் வாங்கினாலும் அதே சிப் தான். எந்த வித மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த சிப்லேயே மோடம் தனியாக தான் விற்கிறாங்க. அந்த மோடமும் சிப்பு சேர்ந்து தான் வரும். பட் இவங்க அந்த மோடம் வச்சுருந்தோம், அந்த மோடமே டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசேபிள் பண்ணுறதுனால 5G கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர இதில் 5G இல்லைன்னு கிடையாது. 5G டிசேபிள்டு, அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா. ஸோ 5G டிசேபிள்டாக இருந்தாலுமே நீங்கள் இதில் 4G வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு ப்ரைஸ் கட் ஆகும். ஏன்னா 5Gக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கெல்லாமே இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாமே, கஸ்டமர் எண்ட் யூசர் கொடுக்கலாம்னு திங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்க யூஏ வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் யூஏன்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர் யூஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது விவோவோட சப் பிராண்ட் இல்லையா. விவோவோட ஃபன் டச் OS உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு விவோ OS அவ்வளோவா பிடிக்காது. ஆக்சுவலாக நான் விவோ யூஸ் பண்ணியிருக்கேன். விவோ OS அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. பட் விவோவோட ஒன் டச் OS பேஸ் பண்ணி தான் இந்த மான்ஸ்டர் யூஏயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் மான்ஸ்டர் பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பட்டன் ரெண்டையும் அமுத்தி பிடிச்சிங்கன்னா மான்ஸ்டர் பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பேட்ரி ட்ரைன் ஆகிறதெல்லாம் கவலைப்படாமல் மேக்ஸிமம் புஷ் பண்ணி கொடுக்கும் ரேமையும் சிப் செட்டையும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல கேம் பிளே கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை யூஸ் பண்ணி பார்த்து இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ப்ளஸ் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க, விவோவோட யூஏ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட அதே யூஏ தான் மான்ஸ்டர் யூஏ. ஓகேங்களா. அடுத்ததான் பேட்டரி பற்றி பார்த்தலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4440 மில்லியம்பர் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. மில்லியம்பர் பர் ஹவர்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, அந்த பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி என்னன்னா 4000 ஹவர் பேட்டரி கேமிங் ஃபோனு அப்படின்னு யோசிச்சா என்னடா அது 4000 எம்ஏஹெச் வச்சுட்டு எப்படி கேமிங் ஃபோன் வளருது. ஏன்னா கேமிங் ஃபோன்னு சொல்ல முடியாது, இது டே டு டே யூசேஜும் யூஸ் பண்ணலாம், கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 ட்ரிகர் பட்டனும் இருக்குது, மான்ஸ்டர் மோடும் இருக்குது. ஸோ 2த்துக்குமே கலந்து ஒரு ஃபோன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால யோசிச்சப்போ 4440 எம்ஏஹெச் பத்தாதுன்னு தான் நினச்சேன். பட் நல்லாவே சார்ஜ் பேக்கப் இருந்தது. அது என்னங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் மற்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ரிவ்யூவில் நான் யூஸ் பண்ணி என்னோட ரிவ்யூவை நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4440 மில்லியம்பர் பேட்டரி சொல்லிட்டேன்னா. ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் சொல்கிற மாதிரி இல்லை நான் எடுத்து பார்த்த வரைக்கும். ஓகே, அடுத்தது வேற எனக்கு பார்த்தீங்கன்னா
பேக்கில் தான் 4 கேமரா செட்டப். ஓகே, இங்கே ஒரு குவாட் கேமரா செட்டப்னு சொல்லுவாங்க. இது 4 கேமராஸ் இருக்கிறது வந்து குவாட் கேமரா செட்டப்னு சொல்லுவாங்க, கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 4 சென்சார் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்சார்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இதில் எடுத்த ஃபோட்டோஸ் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கிளியராக தான் இருந்தது. அடுத்ததாக செகண்ட் ஆகிற சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார். அல்ட்ரா வைடுங்கிறது நீங்கள் வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணுறதுக்கும் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்ததாக வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். டெலிஃபோட்டோ லென்ஸுங்கிறது நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது இருக்கக்கூடிய கேமரா வந்து 2 மெகா பிக்சல் தான். 2 மெகா பிக்சல் தான் நினச்சிங்கன்னா எஸ், இது ஒரு டெப்த் சென்சார். ஸோ 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகே ஷாட், போர்ட்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிளர் பண்ணி எடுக்கிறது, அந்த ஷாட்க்கு நல்ல பிளரிங் ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த சென்சார் இருக்கிறதுனால நீங்கள் பிளரை வந்து ஆஃப்டர் ஃபோட்டோ கூட நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட வரும். ஓகே, அடுத்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலாக 4K 60 FPSல எடுக்கும்போது லைட்டாக ஷேக்கிங் இருந்தது. பட் அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிற ரிவ்யூவில் 1080pயில் எடுத்திங்கன்னா, அதாவது ஃபுல் ஹெச்டியில் எடுத்திங்கன்னா, 1080p ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா சூப்பர் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டடியில் வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா சொல்லிட்டேன். வேறு ஏதாவது மிக்சர் மீதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் சொச்சன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. W போட்டால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது, C போட்டால் கேமரா ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி நிறைய கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கெஸ்டர்ஸை விட்டிங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சொல்லி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக வரப்போகிறது ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாகவே 3 வேரியன்ட் இருக்குது. 3 வேரியண்ட்டில் ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 128GB 4G வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து 34,990 ரூபா, 35,000 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256GB வேரியன்ட், நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,990 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5G வேரியன்ட், 8GB 256GBயோட 5Gயோட வரும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44,990, கிட்டத்தட்ட 45,000 தான். 45,000 கொஞ்சம் ஓவர் காஸ்ட் மாதிரி தான் தோணுது. பட் வந்து பேஸ் வேரியன்ட் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸரோட இந்த ப்ரைஸுக்கு சூப்பர்னே சொல்லலாம். பட் இதில் நிறையா பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா IQOO வந்து இன்றைக்கி தான் வந்துருக்க புது பிராண்ட். ஸோ இதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்கும். பிரச்சனைன்னு சொல்கிறத விட நிறைய பக்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2-3 பக்ஸை நான் இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கேன் 1 வீக் நான் யூஸ் பண்ணதில். அது என்னென்ன பக்குங்கிறத ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணனால பக்ஸ் நிறையா வரும். அதை ஃபியூச்சர் அப்டேட்டில் சரி பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்டேட் பண்ண ஃபோன் நல்லா க்ரோ போயிட்டே வரும். ஸோ அந்த அப்டேட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் அவனும் வாங்கினீங்கன்னா அது என்ன ஏதுங்கிறத ஃபுல் ரிவ்யூலேயே பார்த்துருவோம். ஃபுல் ரிவ்யூ வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா தான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஃபுல் ரிவ்யூ வேணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே, இந்த மொபைல் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா வல்கானோ ஆரஞ்சு வாங்கிருக்கீங்களாங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாங்க போகிறீங்கன்னா வல்கானோ ஆரஞ்சு ஸ்டாக் இருக்கா இல்லை வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் ரிவ்யூவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கேமிங். நான் உங்கள் YG ஜாக். டாட்டா, பை பாய்.